பள்ளி கல்லூரிகளில் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு தொடர்பாக பள்ளிகளில் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு எதிரான வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க மேலும் 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் அந்த கட்சியினர் கட்சி கொடி சின்னங்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறி கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்த அரசாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் அரசியல் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தி கல்வி நிறுவனங்களின் தலைமை பதிவு வகிப்பவர்கள் ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்யவும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் கோரி திமுக கவுன்சிலரும் வழக்கறிஞருமான கவி கணேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் இன்னும் அரசியல் நிகழ்ச்சிகள் நடந்து வருவதாகவும் மாணவர்கள் கட்சி முழக்கங்களை எழுப்ப செய்து வருகின்றனர் என்றும் அதனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை இந்த வழக்கில் எதிர்மனதாக சேர்க்க வேண்டும் என்று வாதங்களை வைத்தார். இதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கில் நிலுவையில் இருக்கும் போது பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகள் நடந்தால் அது குறித்து ஆதாரத்துடன் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரும்படி மனுதாரர் தரப்புக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.